சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தனி மனிதனாக இயக்குனர் மணிரத்னத்திற்கு கண்டனம் தெரிவித்து போராட்ட களத்தில் இருக்கிறார் மாற்றுத்திறனாளி மணிமாறன். தன்னுடைய கால்களை இழந்து மாற்றுத்திறனாளி ஆனதற்கு முதல் காரணம் இயக்குனர் மணிரத்னம்தான் என்று கூறும் மணிமாறன், வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் இதே நிலை தொடர்ந்தால் இயக்குனர் மணிரத்னத்தின் வீட்டு முன்பு தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றும் கண்ணீருடன் தெரிவிக்கிறார். கடந்த 2006 மெட்ராஸ் டாக்கீஸ் இயக்குனர் மணிரத்னம் தயாரித்து இயக்கிய குருன்ற படத்தில் சென்னை பெரம்பூர் பின்னுமில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்ஃபெக்ஷனில் ஃபீவர் வந்துருச்சு. வித்தின் 1 மணி நேரத்தில் எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கத்தில் சென்னை பெரம்பூர்ன்றது ஒரு 25 ஏக்கர் உள்ள இடம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்தில் யூரின் பாஸ் பண்ண போன இடத்துல கொஞ்ச நேரத்தில் கை கால் முட்டிலாம் வீங்கிச்சு, தொண்டை கமரெலாம் இருந்தது. அங்கே பக்கத்தில் குப்பை ஒன்று எரிஞ்சிட்டு இருந்தது. அது கவனிக்காமல் நான் யூரின் பாஸ் பண்ணிட்டேன். கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டேன். வந்த ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு கால் முட்டிலாம் வீங்கி குளிர் ஜுரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. 8-9 மணிக்கு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. என்னால் எதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். விடைகாலில் எந்திரிக்கும் போது கால் விழுந்துருச்சு, கை செயல்படல. என்னை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே என்னை பரிசோதனை பண்ண டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டாங்க. நடந்த விஷயத்த சொன்னேன். ஷூட்டிங் போனேன் சார், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் தான் சொன்னார், வைரஸ் ஃபீவர். ராமச்சந்திரா மருத்துவமனை டாக்டர், உங்களுக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்திருக்கு. இதை வந்து ஒரு 2 லட்ச ரூபா 2 ஊசி போட்டால் சரியாயிடும். ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரி பண்ண முடியும். உங்களால் முடியுமா? என்னால் அன்றைக்கி போன காசு ஒரு 500-600 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சு. அதை கொடுத்து ஒரு ஊசி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உடனடியாக அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போக சொல்லிட்டாங்க. ஜிஹெச் மருத்துவமனையில் 15 நாள் ஐசியூவில் இருந்தேன். 10 நாள் ஜென்ரல் வார்டில் வச்சுட்டு வீட்டுக்கு போங்க, 15 நாளில் தானாக சரியாகி போயிடும் அப்படின்னு ஜிஹெச் மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க. வந்துட்டேன். அன்னைய கண்டிஷன் எனக்கு யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது, உட்கார முடியாது, சரியாக பேசக்கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10% உயிருள்ள ஒரு பணமாக தான் நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் இன்சார்ஜ் சிராஜுதீன் பாய் இருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜுரம் வந்துச்சின்னு சொன்னேன், ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு எடுக்கலைன்னு. இல்லைப்பா, நான் ஊரில் இருந்தேன், அவுட்டூர் போயிருந்தோம், வந்தோம், நான் 1 வாரத்தில் வந்து பார்க்குறேன். 1 வாரத்தில் வந்தார். வந்துட்டு என் கூட வேலை செஞ்ச லைட்மேன் நண்பர்லாம் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தாங்கன்னு ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபா கொடுத்தா சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மணி சார்கிட்ட சொல்லி ஏதாவது உதவிகள். என்னால் மணி சார்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. மணி சாரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்சது, மேற்கொண்டு முடிஞ்சால் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னும் போது நான் வந்து நிமிந்து இந்த மாதிரி உட்காரவே முடியாது. நான் எப்படி அவரை பார்க்குறது? ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு வீல் சேரில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அடையார் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸுக்கு போனேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உட்காந்தேன். வரவங்க போகிறட்டெல்லாம் பார்க்க வருவோம்னு சொன்னேன். என்னை யாருமே திரும்பி பார்க்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அவருடைய 9வது மேனேஜர் ஸ்ரீதர் வந்தார். என்ன விஷயம் இங்கே உட்காந்துருக்கு சார்? அந்த படத்தில் வேலை செஞ்சேன் நான், பாய்க்கு தெரியும், நான் லைட்மேனு ஃபோக்கஸில் இருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்க முடியாது, அவருக்கு 1008 வேலை இருக்கும். ஐயா, ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள், நான் முதல் சிகிச்சை பண்ணிக்கிறேன், நான் கையெழுத்து கூட போட்டு தரேன், கடனாவது கொடுங்க, என் லைஃப்பை காப்பாற்றுங்க, மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். இதெல்லாம் வரக்கூடாது, போங்க. எனக்கு எமோஷன் ஆகிடுச்சு, சத்தமாகிடுச்சு. இங்கே வராமல் எங்கே போகிறது அப்படின்னு. இங்கே வந்து வேறு எங்கே வேணால் போ, எங்கே வேணால் போய் சொன்னாலும், மீடியாவுக்கே போனாலும் எங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அங்கே போட சொன்னால் தான் போடுவாங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பல கடிதங்கள் எழுதினேன். சுவாசி மணிரத்னம் அவர்களுக்கு பதிவு தபால், இயக்குனர் மணிரத்னத்துக்கு பதிவு தபால். அந்த கடிதங்கள்லாம் திரும்பி வந்துடுச்சு. ஒரு கடிதம் சுகாசினி மணிரத்னம் பேனியன் ட்ராஸ் அதுக்கு போயிருக்கு, வாங்கியிருக்காங்க. அந்த கடிதம் என்கிட்ட இருக்குது, அந்த பதிவு தபால் என்ன இருக்குது. அப்படி இருந்தோம். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அந்த டைமில் செஞ்சுருந்தா நான் நடந்திருப்பேன். 2 லட்ச ரூபா எந்த வகையிலாவது என் சங்கத்தில் 1 லட்சமோ இவங்க 1 லட்சம் சொல்லியிருந்தா கூட நடந்துருக்கும். என்னால் செய்ய முடியல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் போனேன். என் கையினால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது கூட ஒரு ஃபோன் வந்தால் கூட இப்படி எடுப்பேன். இது கூட அன்னைக்கு கிடையாது. லைஃப் போச்சு, என் வாழ்வாதாரம் போச்சு. லேபர் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, உங்கள் சங்கங்கள் என்ன? லைட் சங்கம்
2006லேருந்து 9 வரையும் அவங்கள போய் கேட்டேன். அவங்க எதுவும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. 9ல் லேபரில் பொருள் கேஸ் போட்டதுக்கு 2 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு லேபர் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. அந்த சங்க செயலாளர் என்னுடைய ராமன் என் கூட ஒன்றா வேலை செஞ்ச லைட்மேன் என்கிட்ட 25,000 ரூபா பணம் கேட்டார். என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம், என் வாழ்வாதாரம் போன கண்டிஷனில் 15 ரூபா வட்டிக்கு வாங்கி 20,000 ரூபா பணம் கொடுத்தேன். அந்த 2 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம கஷ்டத்தை தீர்க்கலாமே, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவன் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு சங்கத்தில் வந்து மன்னிப்பு கேளு, இந்த கோர்ட் ஆர்டரில் தெளிவுபடுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னான். அப்படி இருந்தும் கேட்டேன். கருணை அடிப்படையில் இவருக்கு 1 லட்சம் கொடுக்குறோன்னு பேரவை மீட்டிங்கில் கூட்டத்தில் சொல்லிவிட்டு மேற்கொண்டு 2 மாதத்தில் ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்லி முடிஞ்சு போச்சு. 3 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணால் இன்னைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, என் மாமா ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கார், உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ, தயவு செஞ்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு ஒரு மறுவாழ்க்கை கொடுங்க, எனக்கு வந்து இழப்பீடு வேணும், என் லைஃபு போச்சு, இயக்குனர் மணிரத்னம் இந்த 10 வருஷத்துக்கு என் வருமான எடுப்பு என் எதிர்காலம் எல்லாத்துக்கும் சேர்ந்து 25 லட்சம் எனக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய டிமாண்ட். லைட்மேன் சங்கம் 1,20,000 ரூபா தரணும். இந்த 5 வருஷமாக அந்த பணம் வச்சுருந்துருக்காரு, அதுக்கான பதில் சொல்லணும். ஹைகோர்ட்டில் அவர் நீதிபதினு சொல்கிறாரு. நீதிபதிங்கெல்லாம் இவன் மாதிரி ஆளுக்கு ஆதரவா இல்லை இவர் பொய் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சங்க செயலாளர் என்னை மிரட்டுறாரு. நீ கமிஷன் ஆஃபீஸ் போனாலும் ஆள் இருக்குது, போலீஸ் போனாலும் ஆள் இருக்குன்றாரு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இயக்குனர் மணிரத்னம் தொடர்ந்து அலட்சியப்படுத்தினாலும், லைட்மேன் சங்க செயலாளர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலனாலும், அடுத்து இயக்குனர் மணிரத்னம் வீட்டு முன்னாடி நான் தற்கொலை பண்ணிக்க தான் இருக்கேன். என் வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நான் எதையும் எடுக்க எல்லாமே விழுந்துச்சு, உயிர் மட்டும் இருக்குது. அதுவும் மணிரத்னத்துக்கு போகட்டும். என் மனைவி குழந்தைங்க, என் குழந்தைக்கு நான் அப்பாவா இல்லை, என் மனைவிக்கு வீட்டுக்காரா இல்லை, சம்பாதிச்சு கொடுக்கல, என் வேலை போச்சு, அனாதையாக இருக்கிறேன். இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உழைச்சி வாழ முடியாமல் அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பெப்சியில் அமீர் சார்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் சங்கத்தில் சாதாரணம் அப்படின்னு போயிட்டாங்க. சங்கத்தில் சாதாரணம் போயிட்டாங்க, பண்ணலை. இன்னொரு நண்பர் அதே மாதிரி ஒரு பார் கொடுத்துருக்காரு, அமீர்கிட்ட கேட்டிருக்காரு இது செய்ய முடியாதுன்னா. அப்போ அந்த நபர் கேட்டிருக்காரு நீங்கள் செய்ய முடியலன்னா ரிசல்ட் போட்டு போங்கன்னு. மறுநாள் அமீர் ரிசல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அதை செய்யலை. ஒரு சங்கம்னா 4 பிரச்சனை இருக்கும், அங்கே ஒன்று இங்கன்னு நடக்கும். அங்கே ஒன்று இங்கன்னு நடந்தால் ஒரு பாதிப்பு நடந்திருக்கு, பெப்சியில் பொறுப்பு இல்லையா? 24 சங்கம் பொறுப்பு இல்லையா? ஒரு பாதிப்பு நடக்கும்போது தக்க சமூகத்தில் உதவி பண்ணலன்னா அந்த சங்கம் எதுக்கு, அந்த பெப்சி எதுக்கு? யாரை கண் துடைக்கிறீங்க? உலக தமிழ் சினிமா உலகத்துக்கு போகணுன்னு அந்த டெக்னீஷியன் பாதுகாக்க பண்ணணும்ல, அன்னைக்கு தினக்கூலி அன்றைக்கே கொடுக்கணும்ல. என் வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்கிறேன்ல, ஏன் திரும்பி பார்க்க மாட்டீங்க? நீங்கள் மட்டும் தனியாக படம் எடுத்துருவீங்களா? தொழிலாளி இல்லாமல் எந்த தொழிலாளி இல்லாமல் படம் எடுப்பீங்களா? ஒரு இயக்குனராக இருக்கட்டும், தயவு செஞ்சு இயக்குனர் தப்பாக நினைக்காதீங்க. இயக்குனர் KS ரவிக்குமார் தான் கூட வேலை செஞ்ச ஒரு மனோகர் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் லைஃபையே மாற்றி ஒரு நடிகனாக உருவாக்கியிருக்கார் இயக்குனர் ரவிக்குமார், KS ரவிக்குமார். அந்த மாதிரி இயக்குனர் இருக்க சினிமா உலகம். இந்த மாதிரி ஒன்றுமே கண்டுக்காமல் இயக்குனர் மணிரத்னம் மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. எல்லாமே திரைப்படத்தில் இருக்காங்க. சினிமா துறையில் தயவு செஞ்சு என்ன தப்பாக எடுத்துடாதீங்க. என்னுடைய ஆதகம் 11 வருஷம் நான் பட்ட வலி, வேதனை, வெளிப்பாடு இதெல்லாம் வார்த்தையாக வெளியே வருது. திரைப்படம் உருவாக பின்னணியில் இருந்து தனது கடின உழைப்பை கொடுக்கும் மணிமாறன் போன்ற அடிமட்ட ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய சங்கங்கள் அதன் கடமையை செய்ய தவறியிருப்பது திரைப்பட தொழிலாளர் சங்கங்கள் நேர்மையான முறையில் செயல்படுகின்றனவா என்ற கேள்வியை எழுப்பத்தான் செய்கிறது. சேக்பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை
உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான, உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.